வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சீஸ் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 1, மைதா மாவு ஒரு 100 கிராம், பசும்பால் ஒரு 1/2 லிட்டர், சீஸ் ஒரு துருவினது ஒரு 2 மேஜைக்கரண்டி, வெண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, பெரிய வெங்காயம் 2, பூண்டு ஒரு 10, பச்சை மிளகாய் 2, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க. அதை ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொன்றா போட்டு ரொம்ப செவக்க இல்லாமல் ஒரு பாதி அளவு செவந்த உடனே எடுத்து வச்சுடுங்க. ஒரு மைதா மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 லிட்டர் பாலில் நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. கடாயிலேயே வெண்ணெயை போட்டு இந்த நறுக்கின வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அந்த பாலில் கரைச்சி வச்சுருக்க மைதா மாவை அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியானதும் அதிலேயே நம்ம பொரித்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டு கிளறுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அதில் மேலே ஓரளவுக்கு இதுவானாலும் அடுப்பை நிறுத்திட்டு மீதி இருக்கிற வெண்ணெய், சீஸை துருவி போட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இதுவே காலிஃப்ளவர் சீஸ் கிரேவி செய்கிற முறையாகும். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம்.